யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற நபர்களுக்கான பதிவு. நீங்கள் எந்த சப்ஜெக்டை எடுக்கிறீங்க அப்படிங்கிறத முதல்ல தேர்வு பண்ணிக்கணும். நீங்கள் குக்கிங் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. முதல்ல நீங்கள் உங்களோட மொபைல்லையே எடுக்க பழகுங்க. எடுத்தோடனே நீங்கள் அந்த ஸ்டாண்டு வேணும் அது போலலாம் நீங்கள் இது பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 வீடியோ இது போல் கொடுங்க. இப்போ முதல்ல நீங்கள் உங்களோட மொபைல் தான் உங்களோட கேமரா. நீங்கள் அந்த மொபைலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அந்த டேட்டா அதெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா யாராச்சும் அதே மாதிரியே ஒரு ஃப்ளைட் மோடில் போட்டுருங்க. யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னாலும் உங்களுக்கு டிஸ்டர்ப் வராதது போல் கனெக்ஷன் ஆன்லைன் கனெக்ஷனை எடுத்துட்டு நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணுங்கிறது தேவையில்லை. முதல்ல இப்போ மொபைலில் தான் நீங்கள் ஒரு கேமராவை அப்படி ஒரு கருவியை எடுக்கிறீங்க. படுக்கோசரமாக அதாவது ஸ்லீப்பிங் ஸ்லாண்டில் அப்படி வச்சு எடுக்கணும். நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் பிகினர்ஸாக எடுக்கக்கூடிய இந்த யூடியூபர்ஸ் நெட்டாக வைக்கிறீங்க. கேமராவை நெட்டாக வச்சு எடுக்கும்போது அது ஃபுல் ஃபோக்கஸில் தெரியாது. அதனால் நல்ல இப்படி படுக்கோசரமாக வச்சு நீங்கள் எடுக்கணும். உங்களுக்கு எல்லா மாவட்ட மக்களுக்குமே இது இந்த தமிழில் நல்லா புரியும் அப்படிங்கிறதால நான் இது போல் சொல்கிறேன். அதே போல் உங்களோட ஸ்டைல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல ஒரு ப்ரிப்பேர்டாக வந்துடுங்க. எப்படி புரியணுன்னா, இப்போ என்னோட இந்த அருணா சமையலறை சேனலை பார்த்திங்கன்னா, முதல்ல நான் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு அப்புறமா சமையல் அப்படிங்கிறது போல் பண்ணுறேன். இப்போ ஒரு சிலர் உங்களோட என்னென்ன செய்ய போகிறீங்கங்கிற இன்க்ரீடியன்ட்ஸை ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறமா அவங்க சமையலை தொடங்குவாங்க. ஒரு சிலர் அப்படியே பேசிக்கிட்டே ஒன்று ஒன்றா அப்படியே தாளிதம் வதக்கிறது வேக வைக்கிறது அப்படின்னு 1 by 1 போடுவாங்க. உங்களோட ஸ்டைல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல வகுத்து வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி யூனிஃபார்மான ஸ்டைலில் கொண்டுட்டு போங்க. அதே போல் முதல்ல இந்த சமையல் சேனல்லாம் முதல்ல நீங்கள் சமையலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டப்பிங் கொடுக்கறத வழக்கமாக வச்சுக்கலாம். அது நிறைய நெளிவு சுழிவுகளை சில நேரங்களில் நீங்கள் சமைச்சிக்கிட்டே பேசும்போது பதட்டமாக சில விஷயங்களை விட்டுருவீங்க. அப்புறம் நீங்கள் ரிலாக்ஸாக டப்பிங் கொடுக்கும்போது 1-2 சொற்களை கூட அதுக்கு சப்போர்ட்டாக வரக்கூடிய நிறைய வேர்ட்ஸை அப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் சமையல் வீடியோவை எவ்வளவு நீங்கள் பாஸ் பண்ணி பிட்டாக எடுக்கிறீங்களோ அதை அப்படியே இணைக்காமல் அப்படியே கொஞ்சம் காலப்போக்கில் எடிட் பண்ணவும் கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய வினாடிகளை நாம் கழிச்சிடலாம். ரொம்ப ஒரு குறுகிய வீடியோவாகவும் எடுக்க தேவையில்லை. அதுபோல் ரொம்ப லென்த்தான வீடியோக்களாகவும் எடுக்காமல் நார்மலாக, அதாவது குக்கிங் ஒரே முறையில் 1 part குக்கிங்னா 2-2.5 நிமிஷம் ஒரு தடவை வதக்கிறது, அப்புறம் பொரிக்கிறது, அப்புறம் வேக வைக்கிறது, இப்படி 2-3 கனெக்ஷன். அதாவது இப்போ ஒரு குலோப் ஜாமுன் போடுறீங்கன்னா அதை முதல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும், அப்புறம் சிரப்பு செய்யணும் அப்படிங்கிறது போல். அப்படின்னா ஒரு 4 நிமிஷம் 4 நிமிஷம் 10 செகண்டு அது போல். அப்படி நீங்கள் உங்களோட ஸ்டைலை ஃபஸ்ட்டில் இருந்தே அப்படி கொண்டு வந்துடுங்க. ஒரு 10 வீடியோக்களை எடுத்ததுக்கப்புறமா நான் இப்போ இந்த பிக்சரில் காமிக்கிறது போல் இப்படி ஒரு ஸ்டாண்டு வாங்கிட்டிங்கன்னா அதில் வச்சு நீங்கள் அப்புறம் ரிலாக்ஸாக அழகாக எடுக்க பழகிக்கலாம். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு, அதாவது 1 டீஸ்பூன் அப்படின்னு சொல்கிறது, ஆனால் பார்த்தாக்க ஒரு 1/4 டீஸ்பூன் தான் கடுகு எண்ணெயில் போடுறது. அதுபோல் டேபிள் ஸ்பூன் டீஸ்பூனுக்கெல்லாம் செய்யக்கூடிய உங்களுக்கே அதில் அளவுகள் கிளியர் கட்டாக தெரியணும். டீஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் தான் சொல்லணும்னு இல்லை, கடுகு உளுந்து தேவையான அளவு போட்டு பொரிஞ்சு வரட்டும் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம், தப்பாக சொல்லக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களை நல்ல ஸ்டாண்டர்டாக நிற்க வைக்கும். உங்களோட சேனலே 100 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க, நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, கனவு பலன்கள் பற்றி நான் அதில் சொல்லிக்கிட்டு வரேன். அதனால் இதை உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக சொல்கிறேன். இதை பிகினர்ஸ்
யூடியூபர்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க.